2021 மத்திய அரசுக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கிறாங்க. ஜியாலஜிக்கல் சர்வே ஒரு டிபார்ட்மெண்ட், புவியியல் சார்ந்த ஒரு துறை. இந்தியா முழுவதும் கனிம வளங்கள் எங்கெல்லாம் இருக்குன்னு அளந்து ஒரு ரிப்போர்ட் வைப்பாங்க. அதன்படி அந்த துறை மேலூர் பகுதியில, குறிப்பாக நாம் இருக்கக்கூடிய அந்த பகுதியில டங்ஸ்டன் மாலிப்டினம் அப்படிங்கிற ஒரு கனிமம் இருக்கு அப்படின்னு மாநில அரசுக்கு 2021 அறிக்கையை கொடுக்கிறாங்க. அதுவரை மாநில அரசுக்கு மட்டும்தான் இந்த உரிமை இருக்கு. டங்ஸ்டன் இது போன்ற ஒரு முக்கிய கனிமத்தை எடுப்பதற்கான முழு உரிமை மாநில அரசு கையில் மட்டும் இருக்கு. 2023 ஒரு அரசாணையிலே மாற்றத்தை கொண்டு வந்து முக்கியமான 23 கனிமங்கள் இந்தியா முழுவதும் அதை ஏலம் விடுவதற்கான முழு பொறுப்பு மத்திய அரசுக்கு, ஏலம் விட்ட பிறகு அதை அமல்படுத்துகின்ற பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்கின்ற ஒரு திருத்தத்தை 2023 ஆகஸ்ட் 17ஆம் தேதி கொண்டு வரலாம், மத்திய அரசு கொண்டு வரலாம். அதன் பிறகு மத்திய அரசு இந்த பகுதியில டங்ஸ்டன் கனிமம் இருப்பதாக கண்டுபிடித்து அதை ஒரு அரசாணை மூலமாக ஒரு டெண்டரை கால் பண்றாங்க. அந்த டெண்டர் வருவதற்கு முன்பாக மத்திய அரசு மாநில அரசு கடிதம் எழுதுறாங்க, இந்த மாதிரி இந்த டங்ஸ்டன் இருக்குது, உங்களுக்கு தெரியுமல்ல, நாங்க எடுக்க. மத்திய அரசு இங்க இருக்கக்கூடிய அமைச்சர் அவர்கள் பதில் எழுதுறாங்க, இல்ல இதை ஏலம் விடுகின்ற பொறுப்பு எங்களுக்கு, உங்களுக்கு இல்லை என்று. மத்திய அரசு மறுபடியும் ஒரு கடிதம் எழுதுறாங்க, இல்ல ஏலம் விடுவதற்கான பொறுப்பு எங்களுக்கு, ஏலம் விட்ட பின் அடுத்து நடக்கக்கூடிய விஷயத்தை பார்ப்பது மட்டும்தான் உங்கள் பொறுப்பு. அதன் பிறகு மத்திய அரசினுடைய கடிதத்திற்கு மாநில அரசு பதிலளிக்கிறாங்க, இந்த பகுதியில டங்ஸ்டன் இருக்கு, இந்த பகுதியில பல்லுயிர் தளம் இருக்குன்னு. மொத்தமாக 4979 ஏக்கர் இந்த பகுதி. அது அதிகமாக வெள்ளாளப்பட்டி, அரிட்டாப்பட்டி, நாயக்கர்பட்டி இந்த பகுதி 4979 ஏக்கர் 20 ஸ்கொயர் கிலோமீட்டர் இந்த பகுதியில் இருக்கு. அதுல குறிப்பாக 477 ஏக்கர் பல்லுயிர் தளமா இருக்கு. டெண்டர் விட்டாச்சுங்கம்மா. டெண்டர் விட்ட பிறகு ஒரு நிறுவனத்துக்கு டெண்டர் கிடைச்சிருக்கு. அதுவரை யாருக்குமே தெரியாது, இருக்கக்கூடிய கட்சி நண்பர்களுக்கு, ஆளுங்கட்சி, எதிர்கட்சி யாருக்கும் தெரியாது. 2 அரசுகளும் சேர்ந்து டெண்டர் தர்றாங்க. அதன் பிறகு நவம்பர் மாசத்துல 2024 டெண்டர் வந்த பிறகு ஊர்க்காரர்களுக்கு தெரியுது, நீங்க எல்லாம் அதை எதிர்க்கிறீங்க. அதன் பிறகு நாங்கள் மாநில அரசு எல்லோருமே அதை எதிர்த்தோம். எல்லா கட்சி நண்பர்களும் எதிர்த்தாங்க, எல்லா தலைவர்களையும் வந்து பேசியிருக்கிறாங்க. ஆனால் இங்க அதிகமா உங்களுக்கு அதை பற்றி பேசுவதை விட சுருக்கமாக சொல்ல வேண்டும். ஏன்னா நீங்களும் பொறுமையா இருக்கிறீங்க, பொறுமையை கேட்டு. எந்த காரணத்திற்கும் இந்த பகுதியில மத்திய அரசுடைய டங்ஸ்டன் இந்த கனிமத்தை எடுப்பதற்கான டெண்டர் எந்த காரணத்திற்கும் இங்கே வராது.